DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் DMart on New Bypass Road, திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. Plot 20 லட்சம் முதல். Contact 9955118814. ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டயபெட்டிஸ், இந்த டயபெட்டிஸில் ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடி ஆரம்ப கட்ட நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ டயபெட்டிக்லேயே நம்ம கொஞ்சம் நல்லா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த கட்டத்தில் இருந்தே நம்ம வெளியே வந்துட்டோம்னா டயபெட்டிக் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்குள்ளேருந்து போய் மாட்டிக்கிறாமல் தப்பிச்சுக்கலாம். ஆனால் அந்த கட்டம் தான், இது ஆரம்ப நிலை தான் எப்படின்னு சொல்லி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த ப்ரீ டயபெட்டிக்கோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுனா இதிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். பொதுவாக ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கும் அப்படின்றது பார்த்தோம்னா, கொஞ்சம் உடல் சோர்வு, டயர்ட்னஸ், சோம்பலாக இருக்கும். என்ன தான் சாப்பாடு சாப்பிட்டாலும் ஆனால் டயர்டாகவே இருக்கும். குறிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கணும்னு சொல்லி தோணும். அது மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். ஒன்று இது போல் அங்கே ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டேன் ஆகும். ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு டார்க் கலருக்கு போகும். குறிப்பாக கழுத்து பகுதியில், நம்ம கம்புக்கூட்டு பகுதியில் இங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆகும். அதுபோக உதடு வறட்சி, நாவு வறட்சி, தொண்டை வறட்சி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை ஆகிட்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு அதிகமாக தாகம் எடுக்கும், அதிகமாக பசி எடுக்கும். இப்படியெல்லாம் சில உணர்வுகள் அவங்களுக்கு சில சிம்டம்ஸ் ஏற்படும். இது போக குறிப்பாக கண் எரிச்சல் அப்படின்றது அவர்களுக்கு ஏற்படும். இந்த கண் எரிச்சல் ஏற்படும் பொழுதே நீங்கள் உடனே சில விஷயங்களில் அலர்ட் ஆகிக்கணும். அதுபோல் நீங்கள் நைட்டு தூங்கப்படும் பொழுது நீங்கள் பிறண்டு படுக்கக்கூடிய நபராக மாறுவீங்க. ஒன்று. அடுத்தது, தூக்கத்தில் நீங்கள் போர்வையை பெட்ஷீட்டை உங்களால் தலை முழுவதும் போர்த்தி படுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். நல்ல குளிரில் கூட நீங்கள் தலை முழுவதும் போர்த்துனீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளேருந்து வெப்பம் அந்த போர்வை பெட்ஷீட்டுக்குள்ளே அதிகமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகி உடனே பெட்ஷீட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா தலைப்பகுதியிலேருந்து பெட்ஷீட்டை எடுத்துருவோம், தலைப்பகுதி ஓப்பனாக வச்சுருப்போம். இப்படியெல்லாம் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனடியாக கொஞ்சம் அலர்ட் ஆகுங்க. அலர்ட் ஆகிட்டு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய் நீங்கள் ஒரு பிளட் செக்கப் எடுத்து பாருங்கள். ஒரு பிளட் செக்கப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பொதுவாக நீங்கள் HbA1c அப்படின்ற அந்த டெஸ்ட் எடுங்க. ஏன்னா நீங்கள் போய் நார்மலாக ஒரு ரேண்டம் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சுகர் 125, 130, 120 அப்படின்னு கூட காமிக்கலாம். ஓ பரவாயில்லப்பா, பெருசாலாம் ஏறலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்போ ப்ரீ டயபெட்டிக்கானு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபாஸ்டிங் சுகர் எவ்வளவு இருக்குது, HbA1c எவ்வளவு இருக்குது, இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்க்கணும் அவசியம். இது போக லிப்பிட் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. கொலஸ்ட்ரால் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு HDL அப்படின்னு சொல்லி இருக்கும், சரிங்களா? ஆமாம், LDL HDL அப்படின்னு இருக்கும். LDL கொஞ்சம் கூட இருக்கலாம், அது இருக்கக்கூடாது, ஆக்சுவலி தப்பு தான். அது ஒரு வேளை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா LDL கொஞ்சம் கூட இருக்கும், அது ஈஸியாக குறைச்சிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் HDL பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை HDL கம்மியாக இருந்தால் அப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உறுதிப்படுத்துது நமக்கு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் ஃபாஸ்டிங் சுகரு, அந்த HbA1c பார்க்குறீங்க, நம்ம இன்னும் அதுக்குள்ளேயே போகல. ஆனால் இங்கே கொலஸ்ட்ராலில் HDL உங்களுக்கு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு சிம்டம்ஸும் இருந்துச்சுன்னா. இப்போ ஃபாஸ்டிங் சுகர் அப்படின்றது 100க்கு கீழே இருக்கணும். உங்களுக்கு 100க்கு மேலே கொஞ்சம் வந்திருக்கு, 110, 140 அப்படின்லாம் வந்திருக்கு அப்படின்னம்னா அப்போ நம்ம உள்ள ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்தது அந்த HbA1cல பார்த்தோம் அப்படின்னம்னா 4.5 to 5.5 அப்படின்றது நார்மல். நீங்கள் உங்களுக்கு 5.5க்கு கீழே இருக்குதுன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்க ஹாப்பியாக இருக்கலாம். ஒருவேளை 5.5 விட கொஞ்சம் மேலே இருக்குது, 5.8, 5.9, 6 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்திருக்குன்னா நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் அப்படின்ற டயபெட்டிக்கோட முதல் வாசற்படியை திறந்துட்டீங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ இதே கட்டத்தில் இந்த டயபெட்டிக்கோட கொடூரம் எல்லாருக்கும் தெரியுன்றதுனால அந்த இடத்துலையே நம்ம டோரை மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரணும் அப்படின்னம்னா சில விஷயங்களை அவசியமாக நம்ம கடைபிடிச்சாகணும்.
இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கரெக்டு, டயபெட்டிஸ் வந்திருக்கு நமக்கு, இது ஆரம்ப கட்ட நிலை அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்க. இதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பொதுவாக நாம் முதல்ல பார்த்த அந்த அறிகுறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் உள்ளுறுப்புகளில் குறிப்பாக கல்லீரல், மண்ணீரல், கணையம் இவங்கெல்லாம் அதிகப்படியான வெப்பமயமானதுனால நடந்த சிம்டம்ஸ் தான் அந்த சிம்டம்ஸ். இவங்க ரெண்டு பேரும் அதிகமான வெப்பமானால் நிச்சயமாக நடுவில் இருக்கக்கூடிய இந்த பேன்கிரியாஸ்ன்றது அதிகமான வெப்பமாக்கப்படும். அந்த வெப்பத்தினால அங்கே இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபிஷியன்சி ஏற்படும், இன்சுலின் பற்றாக்குறை அப்படின்றது ஏற்படும். அப்போ இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் அதிகமாக வெப்பமாகாமல் நம்ம கூலாக வச்சுருக்கக்கூடிய சில விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும், அருமையாக நம்ம ப்ரீ டயபெட்டிக்லேருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த கல்லீரல் அதிகமாக வெப்பமானதுனால, சிறுநீரகம் அதிகமான வெப்பமானதுனால நமக்கு கண் எரிச்சல் அப்படின்றத சில சிம்டம்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது, டேனாக இருக்கிறது, பிளாக் பேச்சஸ், பிளாக் புள்ளிகள்லாம் வந்திருக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்களுடைய இந்த வெப்பத்தினால ஏற்பட்ட சில சிம்டம்ஸ் தான். கல்லீரல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள சத்துக்களை எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து நமக்கு தேவையான இடங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறாரு. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ கல்லீரலுடைய எனர்ஜி அங்கே வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ பாருங்கள், அதனால தான் அந்த சிம்டம்ஸ் நமக்கு வந்து கொடுத்தது. கரெக்டுங்களா? அப்போ இவங்களை நம்ம பாதுகாத்தோம்னாலே போதும், ஆரம்ப கட்ட டயபெட்டிக்லேருந்து ஈஸியாக வெளிவந்துடலாம். அப்போ கண் எரிச்சல், உங்களுடைய நெயிலில் வந்து ட்ரைனஸ் ஆகிருக்கிறது, உடல் சோர்வு, டயர்ட்னஸ்ன்னு சொல்லி பல சிம்டம்ஸ் தெரியுது. ஆனால் நம்ம பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம், அங்கே வந்து 5.8, 5.9 அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் வந்துருக்கிறோம். அப்படின்னா இந்த சில விஷயங்களை நான் சொல்கிற சில விஷயங்களை கடைபிடிங்க, ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் வெளியே வந்துடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய கண் பகுதியை குளிர்ச்சி அடைய செய்து அதன் மூலமாக கல்லீரலை குளிர்ச்சி அடைய செய்யலாங்க. ஆமாம், உங்களுடைய நாக்கு பகுதியை குளிர்ச்சி அடைய செய்து அதன் மூலமாக உங்களுடைய இருதயம் பகுதியை குளிர்ச்சி அடைய செய்யலாம், வயிறு பகுதியை குளிர்ச்சி அடைய செய்யலாம், உங்களுடைய உதடு பகுதியை குளிர்ச்சி அடைய செய்து உங்களுடைய மண்ணீரலை குளிர்ச்சி அடைய செய்யலாம். இங்கே பாருங்க, உங்களுடைய கல்லீரல் அதிகப்படியான வெப்பமாக இருக்குது, நம்மளுடைய சிறுநீரகம் அதிகப்படியான வெப்பமாக இருக்குது அப்படின்னா இந்த இரண்டு ஆர்கனுடைய வெப்ப தாக்கத்தையும் நம்மளுடைய கண்ணில் வந்து காமிக்கும். அதான் கண் வந்து ரெட்டிஸ் ஆகிறது, பொங்கிக்கிட்டு வர்றது, எரிச்சல் வர்றதெல்லாம் கொடுக்குது. உங்களுடைய உதடில் வந்து வறட்சி ஏற்படுது, கீறல் ஏற்படுது, வெடிப்புகள் ஏற்படுது, தோல் உரியுது, உதடு அடிக்கடி வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குது அப்படின்றதும் இந்த ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான். அது உதட்டோட பிரச்சனை கிடையாதுங்க, உங்களுடைய மண்ணீரல் அதிகப்படியான சூடாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மண்ணீரலுக்கும் சர்க்கரை நோய்க்கும் தான் நேரடியான சம்மந்தம் இருக்குது. கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ இந்த இடத்த நம்ம வந்து கூல் பண்ணோம்னாலே ரொம்ப அருமையாக சரி பண்ணலாம். இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், ஈஸியான ஒரு டெக்னிக். நீங்கள் வந்து நல்ல ஒரு டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலி வந்து அதுக்குள்ளே மூழ்கி நம்ம ஐ வாஷ் பண்ண போகிறோம், இந்த கண்ணை கழுவ போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய உதடு பகுதியை வாஷ் பண்ண போகிறோம், கழுவ போகிறோம், நாக்கு பகுதியை கழுவ போகிறோம், அவ்வளோதான். அப்போ நம்ம ஃபேஸ் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பில் முங்கணும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு டப் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி பிடிச்சிங்க. இந்த தண்ணி ரொம்ப சில்னஸாகவும் இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது, ரூம் கிளைமேட் டெம்பரேச்சர் வாட்டர், அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க. ஒன்று. அடுத்தது, இது வந்து நல்ல தண்ணி எடுக்கணுமா உப்பு தண்ணி எடுக்கணுமான்னு சில பேர் டவுட் வரும். இல்லை, போர் வாட்டர் பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய போர் வாட்டர், அதில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும், அந்த சால்ட் வாட்டர் தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஒன்று. நல்ல தண்ணி எடுத்துக்கலாமா, எங்கள் போர் வாட்டர் எங்களுக்கு இல்லைங்க அப்படின்னம்னா குளோரின் கலந்த நல்ல தண்ணீர் எடுத்துக்கிற கூடாது. ஓகேங்களா? ஆமாம். அப்போ ஒருவேளை எங்களுக்கு குளோரின் கலந்த நல்ல தண்ணி தான் இருக்குன்னா அதை நீங்கள் நல்லா சுட வச்சு அப்புறம் திரும்ப ஆற வச்சு நீங்கள் அந்த தண்ணியை வந்து பண்ணிக்கலாம். ஒன்று. இதுதான் பெஸ்ட்டு. அப்போ இந்த மாதிரி தண்ணி கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்குள்ளே வந்து மூழ்கணும், மூழ்கிட்டு கண்ணை திறந்து விடணும், நாக்கை லேசாக அலசணும். எவ்வளவு தூரம் உங்களால் மூச்சடக்கி உள்ளே இருக்க முடியுமோ இருந்துட்டு எந்திரிச்சணும், திரும்பவும் உள்ளே மூழ்கணும், மூழ்கி மூச்சடக்கி கண்ணை திறந்து நாக்கு அலசி எந்திரிக்கணும். திரும்பவும் அதே போல் இப்படி எந்திரிச்சு திரும்ப பண்ணுங்கள். ஒரு வேளையில் வந்து 6 முறை பண்ணுங்கள், குறைஞ்சபட்சம் 10 முறை கூட பண்ணலாம், தப்பு இல்லை. இதே போல் காலை ஒரு முறையும் மாலை ஒரு முறையும்னு ஒரு நாளைக்கு 2 முறை நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்றத முதல் நாளே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன் கூலிங் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இதை எவ்வளோ நாளைக்குங்க பண்ணலாங்கன்னா, டெய்லி பண்ணலாம், தொடர்ந்து பண்ணலாம். ஏன்னா இந்த ஆர்கனோட வெப்ப சூடு தான் நமக்கு இந்த டயபெட்டிக் அப்படின்ற நிலையில் அடுத்த கட்டம் வேகமாக கொண்டு போகக்கூடும். அதை முதல்ல குளிர்ச்சிப்படுத்திட்டோம்னாலே நீங்கள் அந்த இடத்துலையே வந்து டயபெட்டிக் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இதுக்கு ஐவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெத்தடை. இந்த ஐவாஸ் மெத்தட் அப்படின்னு உடனே ஒரு கப்பில் தண்ணி எடுத்து கண்ணை மட்டும் வந்து குளிச்சு பண்ணுற மாதிரியான அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் உங்களுடைய ஃபேஸ் முழுவதும் மூழ்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இந்த ஐவாஸ் மெத்தடை மட்டும் தினம்தோறும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சர்க்கரை நோயிலிருந்து ஈஸியாக வெளிவந்துட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆரம்ப கட்ட சர்க்கரை நோயிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.